ஆதி பாரதி சீரியலில் அட்டகாசமான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சரி நம்ம தமிழ்கிட்ட பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மணி 10 ஆகுது, ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டு தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அம்மா ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்துப்பா அம்மா வந்து தூங்கவே விடலையா, அதான் கதை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் உட்காந்து துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என் செல்லத்தை வந்து தூங்க விடாமல் வந்து அம்மா வேலை வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா, ஆமாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ், யாராலையும் நம்ம 2 பேருக்குள்ளே வந்து அன்பை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷனே போட முடியாதுன்னு பார்த்துக்க. ஏன் நம்ம 2 பேரும் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு ஃபோனை வந்து பாரதி வாங்கிடுறாங்க. என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா 2 பேரும்? பேசாமல் முதல்ல வந்து அவளை தூங்க சொல்லுங்கள், தூங்கினா தான் வந்து முதல்ல வந்து ஸ்கூலுக்கு போக முடியும், சீக்கிரம் ஏஞ்சி அப்படின்னோடனே, ஆமாம் ஸ்கூலுக்கு தானே போகிறேன், அதெல்லாம் என் பொண்ணு வந்து நல்லா படிச்சிருவா அப்படின்னு ஆதி வந்து செம க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா வந்து பாரதி பேசிகிட்டு இருக்கிறத வந்து மரகதம் வந்து எட்டி பார்க்குறாங்க. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க? ஒருவேளை யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பாங்களோ, இல்லை வந்து தூங்கியிருப்பாங்களோ அப்படின்னு தமிழை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா வந்து தமிழும் வந்து பாரதியை வந்து மாற்றி மாற்றி வந்து ஃபோனை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா மரகதம் வந்து பார்த்துட்டு ஒன்றும் உள்ளே வந்து சொல்ல முடியாமல் கடுப்பாயிட்டு போயிடுறாங்க. போயிட்டு வந்து அங்கேயே வந்து ஹாலில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்தோடனே இங்கே பார்த்தா வந்து ரொமான்டிக்காக சாங் வேறு போடுறாங்களா, அது வேறு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே இன்னும் செம காண்டாகிறாங்கன்னு சொல்ல நம்ம மரகதம். இந்த பக்கம் பார்த்தா மணி 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சது, மணி 11 மணிக்கு மேலே ஆகி போயிடுச்சு. 11 ஆனோடனே வந்து மறுபடியும் மரகதம் வந்து பார்க்குறாங்க. எப்படி பேச ஆரம்பித்தாங்களோ அப்படியே வந்து பேசுகிறாங்க. என்ன ஒன்று, தமிழ் மட்டும் வந்து பாரதி மடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆதிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்குறாங்க, மணி 12 ஆனோன்னா வந்து இன்னும் கடுப்பாயிட்டாங்க. போயிட்டு வந்து இவ வந்து பேசிகிட்டு இருக்கிறத முதல்ல வந்து தடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கோச்சிட்டு ஏதோ அந்த பக்கம் ஹால் பக்கமாக போயிட்டுருக்காங்க நம்ம மரகதம். இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்க, சரி அது மணி டைம் ஆகிடுச்சு, நம்ம வந்து தூங்கலாம், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே தூங்குறது பாரதி, உன்னை நினச்சிக்கிட்டு எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலன்னு நம்ம ஆதி வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாரதியை வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி காலைல ஆஃபீஸ்க்கு வேலை இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் தான் எம்டி, அப்புறம் என்ன கவலை, யார் உங்களை என்ன கேட்க போகிறா அப்படின்னோடனே, யாராக இருந்தாலும் வேலை பார்க்கணுன்னா சீக்கிரம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து க்யூட்டாக சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.